ஹாய் மம்மி, நீ பப்பி கிச்சனில் என்ன சமையல்? ஹாய், சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான தேர்ஸ்டே என்ன சமையல்னு வாங்க நம்ம வீட்டில் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு. அப்புறம் நேற்று நைட்டு தோசைக்கு உள்ள மீன் குழம்பு. ஏன்னா என்ன காட்டுது, ஏன்னா நேற்று நைட்டு இவங்க தோசைலாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சனால தோசை அப்படியே ப்ரெட்டை வாங்கி ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த குழம்பு ஒரு நேரத்துக்கு போகும். இது எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமாக ஏன் கொஞ்சக்கான குழம்புக்கு இவ்வளோ கூட்டுனா இப்போ புரிஞ்சிருக்கும். நல்லா சிறுபருப்பு போட்டு புடலைங்காய் போட்டு நல்ல கூட்டு, பருப்பும் புடலைங்காயும் போட்டு செட்டிநாட்டு ஸ்டைலில் வச்சுருக்கேன். அது என்ன செட்டிநாட்டு ஸ்டைலுன்னு வாங்க காட்டுறேன். ஏன்னா பருப்பும் புடலங்காவும் போட்டு கூட்டு பயங்கர எம்மி. அதனால தான் குழம்பு கொஞ்சமாக இருந்தால் இந்த கூட்டை போட்டு வச்சுட்டேன். இதை பிணைஞ்சே சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் நல்லா தாளித்து வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாம் தாளித்து, சின்ன சீரகலாம் தாளித்து அவிச்சு வச்ச பருப்பு புடலங்காய் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு புடலங்காய் போட்டு வதக்கி நல்லா பருப்பில் போட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பொரிச்ச ஃபிஷ்ஷும் கொஞ்சம் 2-3 கிராம்பு இருந்தது, அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும். நைட்டுக்கு நேற்றுள்ள மாவு காத்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் எப்போ எடுத்து வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணி தோசையாக சாப்பிடுவீங்கன்னு அதை விட்டுட்டோம்னா புளிச்சு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நைட்டு தோசையும் சட்னியும். ஸோ இதுதான் இன்றைக்கி பாபி கிச்சனில் சூப்பரான எம்மையான சாப்பாடு. சாப்பிடலாமா?